வெல்கம் டு ஏஎஸ்பிஎன் அகாடமி. இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஜிகேல 8th லெசன் உள்ளாட்சி அமைப்புகள் அப்படிங்கிற லெசன்ல இருந்து 100 ஒன்லைனர் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஒருவேளை வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா உங்களுக்காக நான் ஒரு வாட்டி சொல்லிக்கிறேன். நம்ம சேனலில் வந்து ஜிகே டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 குரூப் 2 ப்ரிலிம்ஸ் குரூப் 4க்கான சிலபஸ்லேருந்து ஜிகேக்கு மொத்தமே 120 முக்கியமான லெசனை மட்டும் சூஸ் பண்ணி அந்த 120 லெசனுக்கான எக்ஸ்பிளனேஷன் என்னோட ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் வச்சு ஆல்ரெடி நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். நம்ம சேனலில் பிளேலிஸ்ட்டில் இருக்குது. பார்க்காதவங்க அதை பார்த்து படிச்சுக்கோங்க. அந்த 120 லெசனுக்கான ஒன்லைனர் கொஸ்டின்ஸ் தான் இதில் நான் கொடுத்துட்ருக்கேன். இதில் 100 ஒன்லைனர் கொஸ்டின்ஸ் இருக்கும் ஒவ்வொரு லெசனுக்கும். நீங்கள் படிச்சுட்டு இதை ரிவிஷன் பர்பஸுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஏதாவது ஒரு லெசன் எனக்கு வந்து நோட்ஸ் எடுத்து படிக்க, புக்கை வச்சு படிக்க டைம் இல்லை, எனக்கு வந்து கொஸ்டின் ஆன்சராக நான் படிச்சுட்டு போயிடுறேன் அந்த லெசனை அப்படின்னு தோணுச்சுன்னா, இந்த ஒவ்வொரு லெசனும் கொடுக்குற 100 ஒன்லைனர் நீங்கள் படித்தாலே போதும். அந்த லெசனில் இருக்க லைன் பை லைன் கொஸ்டின்ஸ் எல்லாமே இதில் கவர் ஆயிரும். அந்த நோக்கத்தில் தான் இதை நான் கொடுத்துட்ருக்கேன். இதே மாதிரி தமிழுக்கு ஆல்ரெடி சிலபஸ் வைஸ் வந்து நான் டாபிக் எக்ஸ்பிளனேஷன் அவுட் சைட் சோர்ஸ்லேருந்து எல்லாமே கொடுத்துட்டேன். அதேமாதிரி தமிழுக்கும் இதே மாதிரி ஒன்லைனர் இப்போ கொடுத்துட்ருக்கேன். அதையும் நீங்கள் இதே மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஒருவேளை இந்த பிடிஎஃப் நான் நடத்தின பிடிஎஃப் எல்லாமே வேணும் அப்படின்னா கீழே அந்த பிடிஎஃப்கான லிங்க் கொடுத்துருக்கேன். அதுக்குள்ளே நீங்கள் போய் உங்களுக்கு தேவையான சப்ஸ்கிரிப்ஷனை பண்ணி மினிமம் அமௌண்ட்டு பே பண்ணி நீங்கள் வந்து எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கலாம். ஓகே, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எப்பயும் போல் நான் இந்த வாட்டி உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண போகிற ஒரு யூஸ்ஃபுல்லான திங் என்னன்றதை பார்த்துடலாம். பாருங்கள், மினி போர்ட்டபிள் ரீசார்ஜபிள் ஃபேன் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். ஆக்சுவலாக இந்த ஃபேன் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒன்று. நான் ஆல்ரெடி 1 இயராக அதை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எந்த ஒரு ப்ராப்ளமும் பண்ணலை. நிறைய இடங்கள்ல எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுனால தான் இது உங்களுக்கு சொல்லலாம் அப்படின்றது. ஏன்னா சம்மர் ஆரம்பிச்சிருச்சு. இந்த வெயில்னாலேயே நிறைய பேருக்கு படிக்கவே ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லாமல் இருக்கும். அதுக்கு வந்து இது என்னன்னா, இது ஒரு மினி ஃபேன் தான். கீழே வந்து கிளிப் டைப்பில் இருக்குது பார்த்தீங்களா? இந்த கிளிப் மாதிரி இருக்கிறதுனால நீங்கள் எங்கே வேணாலும் இதை கிளிப் பண்ணி வச்சுக்கலாம். கிளிப் பண்ணிவிட்டு ஜன்னல்லையோ கம்பிலையோ டேபிள்லையோ நீங்கள் கிளிப் பண்ணிவிட்டு அழகாக உங்களுக்கு நேராக வந்து இந்த ஃபேனை வச்சுட்டு நீங்கள் படிக்க ஆரம்பிக்கலாம். உங்களுக்கு வந்து இதில் பின்னாடி ஒரே ஒரு பட்டன் தான் இருக்கும். அந்த பட்டனில் வந்து 3 டைப்பில் வந்து மோடு கொடுத்துருப்பாங்க. அதாவது ரொம்ப ஸ்லோ, மீடியம், ஃபாஸ்ட் அப்படிங்கிறது. ஜஸ்ட் பட்டனை கிளிக் பண்ண அடுத்தடுத்த மோடு வரும், அவ்வளோதான். பெரிய வந்து இதில் ஆப்ரேஷன் இது ரொம்ப டிஃபிகல்ட்டாலாம் இருக்காது. இதில் உங்களுக்கு பிளாக் வேணுனாலும் இருக்குது, ஒயிட் வேணும்னாலும் இருக்குது. இதில் பாருங்கள், இது வந்து எல்லா பக்கமுமே மூவ் பண்ணும். பாருங்கள், டெஸ்க்கு வால் மவுண்டபிளில் எது வேணாலும் வச்சுக்கலாம். 3 மோடு அதிலே கொடுத்துருக்காங்க பாருங்கள். 3 ஸ்பீட் மோடு இருக்குது இதில். எங்கே வேணாலும் மவுண்ட் பண்ணிக்கலாம். 10 வாட்ஸ் பவர் கன்சப்ஷன் தான் எடுக்கும். ஓகேவா? அதே மாதிரி பிளேடு எல்லாம் ரொம்ப சேஃபான பிளேடு தான். காம்பேக்ட் அண்ட் போர்ட்டபிள், எங்கே வேணாலும் எடுத்துகிட்டு போகலாம். பேட்டரியிலே நீங்கள் ஆப்ரேட் பண்ணிக்கலாம். சைலண்ட், இதோட சவுண்டு வந்து ரொம்ப ரொம்ப அதிகமான சவுண்டு இருக்காது. இதில் ரொம்ப சைலண்ட் மோடுன்னு கொடுத்துருக்காங்க. பட் நான் யூஸ் பண்ண வரைக்கும் மைல்டான சவுண்டு கேட்க தான் செய்யும் உங்களுக்கு. கொஞ்சம் தள்ளி வச்சுட்டோன்னா நம்மளுக்கு கேட்காது. ஓகேவா? நீங்கள் வந்து இதை படிக்கிறதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்லாம் இல்லை. உங்களுக்கு நீங்கள் காரில் ட்ராவல் பண்ணுறீங்க, உங்களுக்கு பக்கத்தில் ஃபேன் தேவை அப்படின்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் கிட்ஸுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். வீட்டில் கரண்ட் இல்லாதப்ப, நைட் டைமில் வந்து யூபிஎஸ் இல்லாதப்ப நீங்கள் உங்கள் பக்கத்தில் அதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் இஷ்டம் தான். இது போர்ட்டபிள் கிளிப்பு மாதிரி இருக்கிறதுனால எங்கே வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், அந்த ஒரே ஒரு பேட்டர்ன் மட்டும் கிடையாது. இந்த மாதிரி பேட்டர்னில் கூட உங்களுக்கு ஃபேன் வந்து அவைலபிளாக இருக்குது. இதையும் நீங்கள் டேபிளில் உங்கள் பக்கத்தில் வச்சுக்கலாம். இது எல்லா பக்கமுமே 360 டிகிரியும் உங்களுக்கு ரொட்டேட் ஆகும். இல்லைனா இங்கே கொடுத்துருக்க மாதிரி இப்படி வாலில் பக்கத்தில் நீங்கள் இருக்க இடத்தோட சைடில் வந்து கபோர்ட்லேயோ இல்லை செல்ஃப்லேயோ வால்லையோ நீங்கள் அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இது கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும், படிக்கிறவங்களுக்கு மட்டும் கிடையாது, ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருக்கும், ஈவன் கிச்சனில் கூட நிறைய பேர் இதை வச்சு நான் பார்த்துருக்கேன். நீங்கள் வந்து யாருக்கு இது தேவைப்படுதோ நீங்கள் கீழே உங்களுக்கு இப்போ காமிக்கும் அந்த லிங்க்கில் கிளிக் பண்ணி நீங்கள் பை பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஒன்லைனர் கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். ஒன்லைனர் கொஸ்டின்ஸு இன்றைக்கி நம்ம பார்க்குறது 8th லெசன் உள்ளாட்சி அமைப்புகள். ரொம்ப முக்கியமான ஒரு லெசன். அடிக்கடி இந்த லெசன்லேருந்து கொஸ்டின்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், உள்ளாட்சி அமைப்புகள் அரசியல் அமைப்பின் அடிப்படை அலகுகள் எனப்படுவது ஏன்? ஒரு மொத்த அரசியல் அமைப்புக்கும் அடிப்படை அழகாக இருக்கிறது, பேசிக்காக இருக்கிறது வந்து இந்த உள்ளாட்சி அமைப்பு தான். நம்ம கிராம பஞ்சாயத்து இப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா, அதுதான். இதுதான் அடிப்படை அழகுன்னு ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா, மக்களாட்சியின் அடிமட்டத்தில் செயல்படுவதால். மக்களாட்சின்னு நம்ம சொல்லிட்டாலே மக்களோட கையில் தான் ஆட்சியே இருக்குன்னு அர்த்தம். அந்ததோட அடிமட்டம் ஃபஸ்ட்டு, அதோட செயல்பாடே இந்த கிராம மக்கள்கிட்ட இருந்து தான் ஆரம்பிக்குது.
மக்கள்ட்ட இருந்து நேரடியா அவங்க ஓட்டு போட்டு பிரதிநிதிகள செலக்ட் பண்றது மூலமா தான். ஏன்னா, நம்ம ஒரு ஹையரார்கின்னு பார்த்தோம்னா, பிரசிடென்ட்ல இருந்து வைஸ் பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர் அது கீழ, கீழ, கீழன்னு போய் கடைசியில ஒரு கடைசி குடிமகனா, ஒரு உள்ளாட்சி அமைப்புல இருக்கிற ஒரு கடைசி வாக்காளர்கிட்ட போய் நிக்கும். அப்ப அவங்க தான் அடிப்படை இந்த இதுக்கு. அவங்க தான் கடைசின்னு நம்ம நினைக்கக்கூடாது. அவங்க தான் கீழ ஃபர்ஸ்ட்டு. ஓகேவா? பேஸ்ல இருக்கிறது அவங்க தான் அடிப்படை அப்படின்றது தான் இதோட கருத்து. உள்ளாட்சி அமைப்புகள் மக்களுக்கு நெருக்கமாக இருப்பதன் பயன் என்ன? அன்றாட தேவைகள் விரைவில் பூர்த்தியாகின்றன. ஏன் இந்த நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். பெரிய பெரிய நாடுகள்ல மத்தியில மட்டும் ஒற்றையாட்சி முறை இருக்கிற நாடுகள்ல மத்தியில மட்டும் தான் ஆட்சி அதிகாரம் இருக்கும். அந்த இடத்துல எல்லாம் ரொம்ப இந்த உள்ளாட்சி அமைப்புகள்லாம் பெருசா செயல்படாது. அதனால அது ஒரு பலவீனமாவே அவங்களுக்கு நம்ம பார்த்தோம். அப்பன்னா என்ன அர்த்தம் அப்டின்னா, ரொம்ப டீப்பா ஒரு நாட்டோட ரூட் வரைக்கும் இறங்கி போய் அவங்களோட டெய்லி பிரச்சனை வரைக்கும் பார்த்து செயல்படுத்த அவங்கனால முடியாது. ஆனா நம்ம வந்து கூட்டாட்சி முறைன்ற பேர்ல மத்திய, மாநிலம்னு கொண்டு வந்து, மாநிலத்தில தனிப்பட்ட முறையில ஒரு ஆட்சியும், அதுக்குள்ள ஒரு உள்ளாட்சி அமைப்பையும் கொண்டு வர்றதுனால, நம்மளால அவங்களோட அன்றாட தேவைய கூட பூர்த்தி செய்ய முடியுது. 3 கொஸ்டின். உள்ளாட்சி அமைப்புகள் தன்னாட்சி குடியரசின் கருவியாக இருப்பது எப்படி? மக்கள் நேரடியாக நிர்வாகத்தில் பங்கேற்பதால். நீங்க ஒரு லெசன படிக்கும்போது இந்த மாதிரி தான் புரிஞ்சு படிக்கணும். எதுக்கு இந்த லெசன்? எதுக்கு இதுக்காக குடுத்துருக்காங்க? இந்த லெசன்னால இதோட மைய கருத்து என்னன்றது தெரியணும். அப்பதான் நீங்க மெயின்ஸ் போம்போது உங்கனால அந்த கொஸ்டின புரிஞ்சுக்க முடியும். அதுக்கு ஏத்த மாதிரி எல்லாருமே மெயின்ஸ்ல ஆன்சர் குடுக்க தான் செய்வாங்க. ஒரு கொஸ்டின குடுத்தா அதுக்கு 5 சென்டென்ஸ் எல்லாராலயும் எழுத முடியும். அது எதுவா இருந்தாலும். ஆனா, யாரு தேவையான கன்டென்ட்ட கரெக்ட்டா பிரசன்ட் பண்றாங்களோ அவங்களுக்கு தான் மார்க் விழுகும். அதனால நீங்க பிரிலிம்ஸ் படிக்கும்போதே மெயின்ஸ் நோக்கத்திலே படிங்க. அதுக்கேத்த மாரி புரிஞ்சு படிங்க. உங்களுக்கு ஈஸியா இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இந்தியாவில் உள்ளாட்சி அமைப்புகள் உச்ச நிலையை அடைந்த காலம் எது? அப்படின்னா, சோழர்கள் காலம். அப்பதான் குடவோலை முறையெல்லாம் வச்சிருந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. சோழர் கால உள்ளாட்சி அமைப்புகளின் தனிச்சிறப்பு என்ன? அப்படின்னா, கிராம சபைகள் வலிமையாக இருந்தது. சோழர் காலம் இவ்வளோ ஸ்ட்ராங்கா இருந்ததுக்கு காரணமே, அவங்க உள்ள இருந்த ஒவ்வொரு கிராமத்தோட சபைகளையும் ஸ்ட்ராங்கா வச்சிருந்தாங்க. அதுதான் அவங்களோட மெயின் ரீசனே. குடவோலை முறை முக்கியமானதாக கருதப்படுவது ஏன்? அப்படின்னா, ரகசிய தேர்தல் முறையாக இருந்ததால். எவ்வளவோ எலக்ஷன்ஸ் நடந்திருக்கு அந்த காலத்துலேருந்து இப்போ வரைக்கும். மன்னர்களையோ, மக்களையோ தேர்ந்தெடுக்க. ஏன் இந்த குடவோலை முறைய பத்தி மட்டும் நம்ம பேசிட்டே இருக்கோம். ஈவன் லாஸ்ட் இயர் நம்ம தமிழ்நாடு சார்பா குடியரசு தின அணிவகுப்புல நம்ம வந்து பிரசன்ட் பண்ணது கூட இந்த குடவோலை முறைய தான். ஏன் இத வந்து இவ்வளோ பெருசா எடுக்கிறோம்னா, ரகசியமா தேர்தல் நடத்துற மெத்தட அந்த காலத்திலேயே அவங்க ஃபாலோ பண்ணியிருந்திருக்காங்க. அப்படிங்கிறது ஒரு ஆச்சரியமான விஷயம் இல்லையா? அதுவும் மக்களுக்கு ஒரு நேர்மையான தேர்தல நடத்தணும் அப்படிங்கிற எண்ணம் அன்னைக்கே இருந்தத வந்து இது காட்டுது. அதனால தான் இதுக்கு இவ்வளோ முக்கியத்துவம். நெக்ஸ்ட் கொஸ்டின். சோழர் வீழ்ச்சிக்கு பின் உள்ளாட்சி அமைப்புகள் பலவீனம் அடைந்ததன் காரணம் என்ன? அப்படின்னா, நிலப்பிரபுத்துவ மையப்படுத்துதல். அதுக்கப்புறம் நிலத்த வந்து அந்த நிலப்பிரதிநிதிகள், அதுக்கான பிரபுக்கள் இப்படின்னு வந்தது தான் வந்து இத வந்து குறைச்சிருச்சு. உள்ளாட்சி அமைப்புகளின் நவீன மறுமலர்ச்சிக்கு காரணம் ஆனவர் யார்? ஆனா ரிப்பன் பிரபு. அதனால தான் உள்ளாட்சி அமைப்புகளின் தந்தை அப்படின்னு இவர அழைப்பாங்க. அதுதான் நெக்ஸ்ட் கொஸ்டினா குடுத்துருக்கேன் பாருங்க. உள்ளாட்சி அமைப்புகளின் அ சாரி 9த் கொஸ்டின். ரிப்பன் பிரபு உள்ளாட்சி அமைப்புகளின் தந்தை என அழைக்கப்படுவதன் காரணம் என்ன? அப்படின்னா, 1882 தீர்மானத்தின் மூலம் அதிகாரம் வழங்கியதால். அவர் தான் இந்த உள்ளாட்சி அமைப்புகள்ன்ற மெத்தட கொண்டு வராரு. அதுக்கான ஸ்ட்ராங்கா வந்து 1882ல ஒரு தீர்மானத்த கொண்டு வராரு. அதனால அவர உள்ளாட்சி அமைப்புகளின் தந்தை அப்படின்னு நம்ம சொல்றோம். 10த் கொஸ்டின். 1935 இந்திய அரசு சட்டத்தின் முக்கிய பங்களிப்பு என்ன? மாகாண தன்னாட்சி. அதாவது மாநிலங்களின் சுயாட்சின்னு சொல்லுவாங்க. மாகாண தன்னாட்சி. மாநிலம் மத்தியில வந்து தன்னாட்சி வந்தது 1919ல. மாகாணங்கள்ல தன்னாட்சி கொண்டு வந்தது வந்து 1935ல. அதனால அந்த 35வது சட்டம் நெறைய விஷயங்கள்ல முக்கியத்துவமா இருக்கும். இந்த சட்டத்துல இருந்து நெறையத எடுத்து நம்ம இப்பயும் நம்ம அரசியலமைப்புல ஆட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? 11வது கொஸ்டின். காந்தியடிகளின் கிராம சுயராஜ்ய கொள்கையின் மையம் என்ன?
ஏன் அவரு கிராமங்கள் தான் முக்கியம், கிராமங்கள் தான் நாட்டோட முதுகெலும்பு அப்படிலாம் சொன்னாருன்னா, கிராமங்கள் தன்னிறைவு பெறணும். கிராமங்கள் சுயராஜ்ய கொள்கை பெறணும். அதாவது தன்னை தானே நிர்வகிக்கிற பொறுப்ப பெறணும். எல்லாமே அவங்க வந்து மேல இருக்கிற ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டையோ, ஸ்டேட்டையோ நம்பி இருக்கக்கூடாதுன்றது தான் காந்தியோட கொள்கையா இருந்துச்சு. இந்திய விடுதலைக்கு பின் உள்ளாட்சி அமைப்புகள் சமூக இயக்கமாக அமைந்தது ஏன்? ஏன் அப்படின்னா, கிராம வளர்ச்சி முக்கியமானதாக இருந்ததால். ஏன்னா சுதந்திரத்துக்கு அப்புறம் இதுக்கு அதிகமான முக்கியத்துவம் குடுக்க சொல்லி எல்லாருமே அ இம் அ அவங்கள வந்து இது பண்ணாங்க, ஃபோர்ஸ் பண்ணாங்க. சமூக அபிவிருத்தி திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு எது? 1952. தேசிய நீட்டிப்பு சேவை தொடங்கப்பட்ட ஆண்டு எது? அப்படின்னா 1953. ஏன் இந்த 2 வருஷத்த பத்தி இங்க சொல்றாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும் இல்லையா? 1957ல பஞ்சாயத்து ராஜ் சட்டம் வர்றதுக்கு முக்கிய காரணமா இருந்ததே, இந்த 2 சமூக மேம்பாட்டு திட்டங்கள் தான். எதது? 1952ல சமூக அபிவிருத்தி திட்டம், 53ல வந்து தேசிய நீட்டிப்பு சேவை. தேசிய நீட்டிப்பு சேவைனா, நேஷனல் எக்ஸ்டென்ஷன் சர்வீஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த 2ம் தான் 1957ல பஞ்சாயத்து ராஜ் சட்டம் கொண்டு வர்றதுக்கு முக்கிய காரணமாவே இருந்துச்சு. இந்த பஞ்சாயத்து ராஜ் சட்டம் தான் என்னது? இந்த உள்ளாட்சி அமைப்பு. பஞ்சாயத்து ராஜோட மகா சாசனம் அப்படின்னு அழைக்கப்படுவது எதுன்னு கேட்டா, 1957ல வந்த பஞ்சாயத்து ராஜ் சட்டம் தான். ஓகேவா? இது ஆர்டிக்கிள் கூட நம்ம என்ன சொல்லுவோம்? ஆர்டிக்கிள் 40 பஞ்சாயத்து ராஜ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த சட்டம் வர்றதுக்கு காரணமா இருந்தது. இத வந்து முன்னாடியே இன்சிஸ்ட் பண்ணவர் தான் ரிப்பன் பிரபு. அதனால தான் அவர வந்து உள்ளாட்சி அமைப்புகளின் தந்தைன்னு சொல்றோம். இன்னொன்னு வந்து சுதந்திரத்தின் சுவையை அறிமுகப்படுத்தியவர் அப்படின்னு கூட கேட்பாங்க. சுதந்திரத்தின் சுவையை அறிமுகப்படுத்தியவர் யாருன்னு கேட்டா, நீங்க ரிப்பன் பிரபுன்னு சொல்லணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் 73 மற்றும் 74வது அரசியலமைப்பு திருத்தச் சட்டங்கள் இயற்றப்பட்ட ஆண்டு எது? 1992ல தான் இந்த 73, 74வது திருத்தச் சட்டம் கொண்டு வந்திருப்பாங்க. ஆக்சுவலா எல்.எம். சிங்வி குழு வந்து 1986ல போடப்பட்டு, அவங்க மூலமா கொண்டு வரப்பட்டது தான் இந்த 73, 74வது சட்ட திருத்தம். இது 1992ல இந்த சட்ட திருத்தம் நடந்திருக்கும். இதுக்கு முன்னாடி என்னென்ன குழுக்கள்லாம் வந்திருக்கும்? இதுக்கு முன்னாடி போடப்பட்ட முக்கியமான அ மொத்தம் 4 குழுக்கள் வந்து இந்த உள்ளாட்சி அமைப்புக்காக போடப்பட்டிருப்பாங்க. இந்த குழுக்கள் பத்தி வராத கொஸ்டினே இருக்காது. நீங்க 50 கொஸ்டின் எடுத்து பார்க்கிறீங்கன்னா, அதுல 49 கொஸ்டின்ல இந்த குழுக்கள் பத்தின கொஸ்டின் இருக்க தான் செய்யும். மேபி ஏதாவது 1, 2ல மிஸ் ஆயிருக்கலாம். அவ்வளோதான். என்னென்ன அது? பல்வந்த் ராய் மேத்தா குழு. பல்வந்த் ராய் மேத்தா குழு. இது வந்து வருஷம் எப்ப? 1957ல போடப்பட்டிருக்கும். 3 அடுக்கு முறையே இன்சிஸ்ட் பண்ணவங்க இவங்க. அதாவது கிராம அளவுல, வட்டார அளவுல, மாவட்ட அளவுல இருக்கணும். 3மே நடக்கணும். கிராம ஊராட்சியிலயும் எலெக்ஷன் நடக்கணும். பஞ்சாயத்து சமிதி, ஜில்லா பரிஷத் இதெல்லாம். ஒரு இதுல வந்து நேரடி தேர்தலும், இன்னும் மத்த இதுல மறைமுக தேர்தலும் நடக்கணும்னு சொன்னது இவங்க. 3 அடுக்கு முறையே சொன்னவங்க. அடுத்து வந்தது அசோக் மேத்தா குழு. அசோக் மேத்தா குழு வந்து வருஷம் எப்ப? 1977ல. இவங்க சொன்னது வந்து 2 அடுக்கு முறை போதுமானது அப்படின்னு சொன்னது தான் இவங்க. ஓகேவா? எல்லாத்துலயுமே எலெக்ஷன் நடத்து. நேரடி தேர்தல், மறைமுக தேர்தல்லாம் இல்ல. எல்லாமே நடத்தணும். ஆனா 2 அடுக்கு முறை போதும்னு சொன்னவங்க. அடுத்து ஜி.வி.கே. ஜி.வி.கே. ராவ் குழு. ஜி.வி.கே. ராவ் குழு வந்தது வந்து போடப்பட்டது 1985. இதெல்லாம் உள்ளாட்சி அமைப்புகளுக்காகவே போடப்பட்ட குழுக்கள். இதத்தான் என்ன பண்ணிடுவாங்க, அதிகாரமற்ற உள்ளாட்சி, அதாவது வேரற்ற பொருட்கள் அப்படின்னு இந்த இத வந்து அ குறிப்பிட்டிருப்பாங்க. ஓகேவா? ஏன்னா பெருசா இதுல வந்து எதுவும் எட்டப்படலை. வேரற்ற பொருட்கள் என அழைக்கப்பட்ட குழு எது அப்படின்னா, ஜி.வி.கே. ராவ் குழு. அதுக்கப்புறம் கடைசியா வந்தது தான் எல்.எம். சிங்வி குழு. எல்.எம். சிங்வி குழு தான் 1986ல. இது மூலமா வந்தது தான் 1992ல 73 மற்றும் 74வது சட்ட திருத்தம். இந்த 73, 74வது சட்ட திருத்தத்துல தான் நெறைய சேஞ்சஸ் கொண்டு வந்தாங்க. அதுதான் இப்ப வரைக்கும் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஓகே பாருங்க. 74வது திருத்தம் எந்த அமைப்புகளை உறுதிப்படுத்துகிறது? அதாவது 73 எதுக்குன்னா, ஊரக உள்ளாட்சி அமைப்புகளுக்கானது. 74வது வந்து அதிலே நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கானது. அவ்வளோதான் டிஃபரன்ஸ். ஒரே டைம்ல தான் 2யுமே அமல்படுத்துனாங்க. அடுத்தது பஞ்சாயத்து ராஜ் அமைப்பின் அடிப்படை அம்சம் என்ன? அப்படின்னா, 3 அடுக்கு முறை தான் இவங்க சொன்னாங்க. 3 அடுக்கு பஞ்சாயத்து அமைப்புனா எது?
கிராம ஊராட்சி, ஊராட்சி ஒன்றியம், மாவட்ட ஊராட்சி. இந்த 3 3 அடுக்குன்னு சொல்றாங்க. இந்த 3 லெவல்ல எலக்ஷன்ஸ் நடத்தி, பிரதிநிதிகள செலக்ட் பண்ணி, இந்த லெவல்ல நடத்தணும் அப்படின்னு சொன்னது. சிறிய மாநிலங்களில் பஞ்சாயத்து அமைப்பு எப்படி இயங்குகிறது? சின்ன சின்ன மாநிலம்னு போது, இந்த பெரிய மாவட்டம் இதெல்லாம் இருக்காது இல்லையா? அப்ப என்ன பண்ணணும், அங்கேயெல்லாம் 2 அடுக்கு யூஸ் பண்ணிக்கங்க. அதாவது சொன்னாங்க இல்லையா? நான் சொன்னேன்ல. பல்வந்த் ராய் மேத்தாவும், அசோக் மேத்தா குழுவும் அ பல்வந்த் ராய் மேத்தா வந்து 3 அடுக்கு சொன்னாரு. அசோக் மேத்தா 2 அடுக்குன்னு சொன்னாங்கல்ல. இந்த கடைசியா வந்த எல்எம் சிங்வி என்ன பண்றாங்க, எல்லாத்தையும் கன்சாலிடேட் பண்ணி ஒரு குறிப்பிட்ட லிஸ்ட் குடுக்குறாங்க. அதுல பெரிய இடங்கள்ல 3 அடுக்கு, மக்கள் தொகை அதிகமா இருக்கிறதுல 3 அடுக்கு முறைய பயன்படுத்துங்க. சின்ன சின்ன மாநிலங்கள்ல 2 அடுக்கு முறைய ஃபாலோ பண்ணிக்கங்க. அவ்வளோதான் அப்படின்னு சொல்றாங்க. பஞ்சாயத்து அமைப்புகளில் இடங்கள் நிரப்பப்படும் முறை நேரடி தேர்தல் மூலமா தான் பஞ்சாயத்துல எல்லாரையும் ஆள்கள ஃபில் பண்ணணும். பஞ்சாயத்து அமைப்புகளில் பெண்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கப்படுவது ஏன் அப்படின்னா, சமத்துவ பங்கேற்புக்காக. நம்ம சொல்ற மாதிரி 33% இடஒதுக்கீடு வேணும். அப்பதான் 3ல 1 பங்காவது கிடைக்கும். ஆக்சுவலா 50, 50 தான் சமத்துவம். அட்லீஸ்ட் 1/3 வேணும் அப்படிங்கிறது தான் நம்ம சொல்றோம். பெண்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடஒதுக்கீடு அப்ப எவ்வளவு? 3ல் 1 பங்கு. 3ல் 1 பங்குன்னும் சொல்லலாம். இல்ல 33%ம்னும் சொல்லலாம். 2ல எது ஆப்ஷன்ல இருந்தாலும் நீங்க சூஸ் பண்ணிக்கங்க. ஏன்னா 33ன்னா 99 வந்துருது இல்லையா? 33.3 அப்படின்னு சொல்றத விட 33% அப்ராக்ஸிமேட்டா. உள்ளாட்சி அமைப்புகளின் பதவிக்காலம் எவ்வளவு? அவங்களுக்கு எல்லாத்துக்குமே 5 வருஷம் தான் உங்களுக்கு தெரியும். லோக்கல்ல பஞ்சாயத்து போர்டு எலெக்ஷன் நடக்குது இல்லையா? அதுதான். உள்ளாட்சி அமைப்பு கலைக்கப்பட்டால் தேர்தல் எப்போது நடத்த வேண்டும்? எந்த இதா இருந்தாலுமே ஒரு இது கலைக்கப்பட்டுருச்சுன்னா 6 மாசத்துக்குள்ள இடைத்தேர்தல் நடக்கணும். 1994 தமிழ்நாடு பஞ்சாயத்து ராஜ் சட்டத்தின் முக்கிய அம்சம் என்ன? ரொம்ப முக்கியமானது. தமிழ்நாட்டுல பஞ்சாயத்து ராஜ் சட்டம் வந்த வருஷம் என்னது? 1994. இந்திய அளவுல அந்த 73, 74 சட்டம் கொண்டு வந்தது 1992ல. தமிழ்நாட்டுல 94ல. கிராம ஊராட்சி என்றால் என்ன? கிராமங்களில் செயல்படும் உள்ளாட்சி அமைப்புன்னு அர்த்தம். கிராம ஊராட்சி தலைவர் தேர்வு செய்யப்படும் முறை என்ன? அப்படின்னா, அதுவும் நேரடி தேர்தல் தான். கிராம ஊராட்சியின் ஆய்வாளராக இருப்பவர் யார்? மாவட்ட ஆட்சியர். மாவட்ட ஆட்சியர்னா யாரு? கலெக்டர் தான். ஓகேவா? ஐஏஎஸ் ஆஃபீசர் தான். அடிக்கடி அங்க மக்கள்ட்ட எல்லாம் பேசுவாங்க பார்த்தீங்களா? நேரடியா மக்கள்கிட்ட குறைகளை கேட்பாங்க. அந்த மாவட்டத்தோட டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர். கிராம ஊராட்சி வரி விதிக்கும் அதிகாரம் பெற்றுள்ளதா? கிராம ஊராட்சி வரி விதிக்குமானா? ஆம். கிராம ஊராட்சி விதிக்கும் முக்கிய வரி எது எது அப்படின்னு பார்த்தா, சொத்து, தொழில், வீட்டு வரி. கிராம ஊராட்சியின் முக்கிய பணி எது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இது அந்த மக்களுக்கு தேவையான குடிநீர் வழங்குதல். கிராம சபைனா என்ன? ஊராட்சிக்குள் வசிக்கும் அனைத்து வாக்காளர்கள். ஒரு கிராமத்துல அந்த குறிப்பிட்ட ஊராட்சியில இருக்கிற ஓட்டு போடுற வயசு இருக்கிற எல்லாமே கிராம சபையை சேர்ந்தவங்க தான். கிராம சபை கூட்டம் நடக்கும்போது இவங்க எல்லாமே பங்கு பெறலாம், கணக்கு கேட்கலாம், கொஸ்டின் பண்ணலாம், ஐடியாஸ் குடுக்கலாம். இன்னும் டெவலப் பண்றதுக்கு என்ன வேணாலும் பண்ணலாம். இது கீழ இருக்கிற 18 வயசு கீழ இருக்கவங்க வரவே கூடாதான்னா, வரலாம். பட் அவங்களுக்கு இதுல பார்ட்டிசிபேட் பண்றதுக்கான அந்த அளவுக்கு உரிமை கிடையாது. அடுத்தது கிராம சபை கூட்டங்கள் நடைபெறும் நோக்கம் என்ன? எதுக்காக கிராம சபை கூட்டம் நடத்தணும்னா, வரவு செலவ பத்தின விவாதம் அதுல நடக்கும். அப்ப ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்னா, இந்த கிராமத்துக்கு இவ்வளவு ஒதுக்கியிருந்தாங்க கவர்மெண்ட். இத நாங்க இதுக்கு செலவு பண்ணோம் அப்படின்னு அவங்க குடுக்கும்போது, ஆட்டோமேட்டிக்கா அந்த கிராம சபையில இருக்கிற தலைவர்களுக்கு பொறுப்பு அதிகமாகும். மக்களுக்கு உண்மையிலேயே என்ன நடக்குது அப்படிங்கிற விழிப்புணர்வு நடக்கும். எதிர்த்து கொஸ்டின் கேட்பாங்க. அதிகாரிகளுக்கு ஒரு பயம் வரும். ஒரு வருடத்தில் கிராம சபை கூட்டங்கள் எத்தனை முறை நடைபெறும்? மொத்தம் 6 முறை. இதுக்கு முன்னாடி படிக்கும்போதெல்லாம் 4 முறைன்னு நீங்க படிச்சிருப்பீங்க. ஆக்சுவலா இதுக்கப்புறம் 6 முறை. அத நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா, இதுக்கு முன்னாடி எப்பயெல்லாம் நடக்கணும்னு சொல்லியிருந்தாங்க? ஜனவரி 26 ஜனவரி 26 குடியரசு தினத்தன்னைக்கும், ஆகஸ்ட் 15 சுதந்திர தினத்துக்கு, அதுக்கப்புறம் மே 1ஆம் தேதி உழைப்பாளர் தினத்துக்கு, அதுக்கப்புறம் அக்டோபர் 2ஆம் தேதி காந்தி ஜெயந்திக்கு. இந்த 4 தான் இதுக்கு முன்னாடி வரைக்கும் இருந்துச்சு. வருஷத்துக்கு 4 தடவ. அட்லீஸ்ட் 3 மாசத்துக்கு ஒரு தடவையாவது கிராம சபை கூட்டம் நடத்தணும்னு போட்டிருந்தாங்க. இப்ப புதுசா 2 ஆட் பண்ணியிருக்காங்க. ஜூலை 18 இது ரொம்ப முக்கியம் சேர்த்துக்கங்க. ஜூலை 18 இது என்னது? தமிழ்நாடு டே.
ஓகேவா? தமிழ்நாடு தினம்னு சொல்றோம்ல, அந்த ஜூலை 18லயும், மார்ச் 22 மார்ச் 22 வாட்டர் டேன்னு சொல்லுவோம். இந்த நீர் தினம். எனக்கு வாட்டர் தானே அடிப்படை. அதனால நீர் தினம். இந்த 6 நாளுமே கிராம சபை கூட்டம் நடக்கணும். 6 நாள்னும்போது 6 தடவ. ஓகேவா? அப்ப 6 தடவன்போது அப்ராக்ஸிமேட்டா வருஷத்துக்கு 2 மாசத்துக்கு ஒரு தடவ அவங்கட்ட கணக்கு கேட்டுக்கிட்டே இருக்கிற மாரி இருக்கும். ஓகேவா? அப்ப என்ன ஆயிரும், ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. ஏன் இந்த தினத்தெல்லாம் சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நீங்க நல்லா உத்து பார்த்தா, அப்ராக்ஸிமேட்டா உங்களுக்கு டேட் வரும் பாருங்க. ஜனவரில ஒண்ணு வந்துருது. பிப்ரவரி விட்டு மார்ச்ல திரும்ப வந்துருது. அ ஏப்ரல் விட்டு திரும்ப மே மாசம் ஒண்ணு வந்துருது. ஓகேவா? ஜூன், ஜூலை விட்டு ஜூலைல ஒண்ணு, திரும்ப அதுக்கப்புறம் ஆகஸ்ட்ல ஒண்ணு. அக்டோபர் அ ச ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் விட்டு அக்டோபர்ல. திரும்ப நவம்பர், டிசம்பர் விட்டோனே ஜனவரில திரும்ப ஸ்டார்ட் ஆயிரும். அப்ப அப்ராக்ஸிமேட்டா ஒரு 2 மாசத்துக்கு ஒரு தடவ வந்துட்டே இருக்கிற மாரி ஷஃபிள் ஆயிருக்கு. டேட்டும் கொஞ்சம் நம்மளுக்கு ஒத்து வருது இல்லையா? அதனால இந்த டேட் எல்லாம் சூஸ் பண்ணியிருக்காங்க. குடியரசு தினத்தில் நடைபெறும் கிராம சபை கூட்டம் எந்த நாள்? அது தெரியும். குடியரசு தினம்னாலே ஜனவரி 26 தான். ஊராட்சி ஒன்றியம் உருவாகுவது எப்படி? ஒரு ஊராட்சி ஒன்றியம் எப்படி உருவாகுதுன்னா, பல ஊராட்சி சேர்ந்தது தான் ஒரு ஊராட்சி ஒன்றியம். இதெல்லாம் லெசன் நடத்தும்போதே டீட்டெயிலா நடத்தியிருக்கேன். அதில நீங்க உங்களுக்கு புரியல, இன்னும் தெளிவா வேணும்னா, அதில ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. அதுக்கான வீடியோ லிங்க்க கூட நானு இதோட எண்ட் ஸ்க்ரீன்லயும், கீழ டிஸ்கிரிப்ஷன்லயும் குடுத்துர்றேன். ஒரு வாட்டி வீடியோவ பார்த்துட்டு கூட இத பாருங்க. இன்னும் ஈஸியா இருக்கும். 38 கொஸ்டின். ஊராட்சி ஒன்றிய உறுப்பினர்கள் எவ்வாறு தேர்வு செய்யப்படுகின்றனர்? நேரடி தேர்தல் மூலம். ஊராட்சி ஒன்றியத்தின் தலைவர் தேர்வு செய்யப்படும் முறை உறுப்பினர்களால தேர்ந்தெடுப்பாங்க. தலைவர் எப்படி தேர்ந்தெடுப்பாங்கன்னா, அங்க ஒவ்வொரு வார்டுக்கும் மெம்பர்ஸ் நின்று ஜெயிக்கணும். அந்த வார்டு மெம்பர்லாம் சேர்ந்து, இப்போ 50 வார்டு இருக்குன்னா, யார் வந்து 25க்கு மேல ஒரு இப்ப 2 பேர் வந்து தலைவர் பதவிக்கு நிக்கிறாங்க அப்படின்னா, தலைவருக்குன்னு டைரக்ட்டா ஓட்டு போட மாட்டோம். அவங்க சார்பா நிக்கிற வார்டு மெம்பர்ஸ்க்கு ஓட்டு போட்டு, அந்த வார்டு மெம்பர்ஸ்லாம் சேர்ந்து தலைவர தேர்ந்தெடுப்பாங்க. 40வது கொஸ்டின். ஊராட்சி ஒன்றியத்தின் முக்கிய பணி என்னன்னா, கிராமத்தோட வளர்ச்சி. ஊராட்சி ஒன்றிய வளர்ச்சியை மேற்பார்வையிடுபவர் யார்? மாவட்ட ஆட்சியர். நான் சொன்னேன் இல்லையா? கலெக்டர். மாவட்ட ஊராட்சி அமைக்கப்படும் அடிப்படை மக்கள் தொகை அடிப்படையில தான் எவ்வளவு பேர் இருக்காங்களோ மாவட்ட ஊராட்சிய உருவாக்குவாங்க. கிட்டத்தட்ட ஒரு 50,000 மக்கள் தொகை. ஒரு 50,000 பேர் ஒரு சரவுண்டிங்ல இப்போ ஒரு ஊர்லயே 50,000 பேர் இருந்தா, அங்க மட்டுமே ஒரு மாவட்ட ஊராட்சியா ஆக்கிருவாங்க. 4, 5 ஊர சேர்த்தா தான் 50,000 பேர் வருது அப்படின்னா, ஏன்னா 500 பேரும், 1000 பேரும் இருக்கிற மாதிரி கிராமங்கள் நெறைய இருக்கும். 10 ஊர ஒண்ணா சேர்த்து ஒரு ஊராட்சி ஒன்றியமா ஆக்குவாங்க. ஓகேவா? அது மாதிரி மக்கள் தொகை அடிப்படையில 50,000 பேருக்கு ஒரு மாவட்ட ஊராட்சிய உருவாக்குவாங்க. அடுத்தது மாவட்ட ஊராட்சியின் முக்கிய பணி என்ன அப்படின்னா, மாவட்ட வளர்ச்சி திட்டங்களுக்கான ஆலோசனைகள நடத்துறது. மாவட்ட ஊராட்சி உறுப்பினர்களின் பதவிக்காலம் 5 ஆண்டுகள். நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகள் எவை? பேரூராட்சி, நகராட்சி, மாநகராட்சி. இப்ப இந்த ஒவ்வொன்னுக்கும் என்னென்னது? பேரூராட்சி வந்து எல்லாமே மக்கள் தொகை அடிப்படையில தான் டிவைட் பண்ணுவாங்க. பேரூராட்சின்றதுக்கு 10,000த்துக்கும் மேற்பட்ட மக்கள் இருந்தா அது பேரூராட்சி. ஓகேவா? பேரூராட்சியோட தலைவர் யாரு? செயல் அலுவலர். சிஇஓன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி. அடுத்து நகராட்சி எப்படி இருக்கணும்? 1,00,000த்துக்கும் மேல மக்கள் தொகை இருந்தா அது நகராட்சி. இந்த நகராட்சிக்கு தலைவரா யார் இருப்பா? நகராட்சி ஆணையர். குரூப் 2 எக்ஸாம் நீங்கலாம் எழுதுறீங்க இல்லையா? நீங்க செலக்ட் ஆனா அந்த ஃபர்ஸ்ட் போஸ்ட் எப்படி வரும்? அந்த முனிசிபல் கமிஷனர்ன்னு போறோம்ல, நகராட்சி தலைவர், நகராட்சி ஆணையர் இப்படி தான் நீங்க போவீங்க. அடுத்தது மாநகராட்சியின் தலைவர் யார் அப்படின்னா, மேயர். மாநகராட்சி எவ்வளோ பேருக்கு ஒரு தடவ? பல லட்சம் பேர் இருந்தா அது அந்த மக்கள் வந்து அந்த அந்த ஊர வந்து மாநகராட்சின்னு சொல்லுவோம். மாநகராட்சியோட தலைவர் மேயர். இப்ப சென்னை மாநகராட்சியோட தலைவர் பிரியா அப்படின்னு ஒருத்தவங்க இருக்காங்க இல்லையா? அது மாதிரி மாநகராட்சிக்கு ஒவ்வொரு மேயர் இருப்பாங்க. மதுரை மேயர், சென்னை மேயர் அப்படின்னு நெறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுதான் வந்து தலைவர். மாநகராட்சியின் நிர்வாக அலுவலர் யார்? மாநகராட்சியோட தலைவர் மேயரா இருந்தா கூட, செயல் அளவுல நிர்வாகத்த வந்து மெயின்டெயின் பண்றது யாருன்னா, மாநகராட்சி ஆணையர். அவங்க தான் எக்ஸாம்லாம் எழுதி செலக்ஷன் மூலமா போறவங்க. தமிழ்நாட்டில் உள்ள மாநகராட்சிகள் எண்ணிக்கை எத்தன அப்படின்னா, மொத்தம் 21ன்னு புக்ல குடுத்துருக்காங்க. பட் அதுக்கப்புறம் நெறைய ஆட் ஆயி 25 மாநகராட்சி வந்து இப்ப இருக்கு. இப்ப நீங்க இதுல வந்து 25ன்னு போட்டுக்கோங்க. 25 மாநகராட்சி இருக்கு இப்ப வரைக்கும். இதுல இன்னொன்னு நான் உங்கட்ட கேட்குறேன்.
நம்ம இந்தியாவுல மிக பழமையான உள்ளாட்சின்னு கருதப்படுவது எது? இந்தியாவோட மிக பழமையான மாநகராட்சி, உள்ளாட்சி அப்படின்னு கேள்வி கேட்டா, 1688ல உருவான சென்னை மாநகராட்சி தான். சென்னை மாநகராட்சி தான் பழமையானது. இந்த வருஷத்த பார்த்தோனே உங்களுக்கு ஞாபகம் வரணும். எப்பயுமே ஒண்ணு படிக்கும்போதே நீங்க மத்ததையும் லிங்க் பண்ணி படிக்கணும். 1688 ஓகே. 1866 ஏதோ பார்த்துருக்கோமே! இதுவே அப்படியே திருப்பி போட்டா? ஞாபகம் வருதா? ஒரு செகண்ட் வீடியோ பாஸ் பண்ணிட்டு ஆன்ஸர் யோசிச்சு பாருங்க. ஓகே, ஆன்ஸர் நானே சொல்லிடுறேன். ஒரிஸ்சா பஞ்சம் வந்த வருஷம். ஓகேவா? ஞாபகம் வருதா? இந்த மாரி எங்கேயெல்லாம் ஒரு நம்பர படிக்கிறீங்களோ, அதுக்கு ரிலேட்டடா இருக்கத அங்கேயே ரீகால் பண்ணிக்கிட்டே வாங்க. உங்களுக்கு படிக்கும்போது ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகே. சென்னை மாநகராட்சியோட கட்டடத்துக்கு பெயர் சூட்டியவர் யாரு? அப்டின்னா, ரிப்பன் பிரபு. மேயரின் முக்கிய பணி என்ன? அரசுக்கும், மன்றத்துக்கும் கீழ இருக்கிற அந்த மன்றத்துக்கும் ஒரு இணைப்பு பாலமா இருக்கணும். உள்ளாட்சி தேர்தல்களை நடத்தும் அமைப்பு எது? இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இப்ப இந்தியாவுல தேர்தல் ஆணையம் இருக்கு. அந்த தேர்தல் ஆணையம் இந்திய அளவுல நடக்கிற எலக்ஷனா இருந்தாலும் சரி, தமிழ்நாடுல ஸ்டேட் கவர்மெண்ட் எலக்ஷன் நடந்தாலும், எம்.எல்.ஏ, எஸ்.சி.எம் செலக்ஷன் நடந்தாலும், எல்லாத்தையும் இந்திய தேர்தல் ஆணையம் தான் நடத்தும். அப்போ ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு தேர்தல் ஆணையம் இருக்கே, அதோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாநிலத்தில இருக்க உள்ளாட்சி தேர்தல நடத்துறது தான் அந்த மாநில தேர்தல் ஆணையத்தோட வேலையே. மத்தபடி வேற பெரிய எந்த எலக்ஷன்லயும் அது தலையிட முடியாது. மொத்த எல்லா ஸ்டேட்டோட எலக்ஷனையும் சென்ட்ரல்ல இருக்கிற மத்திய தேர்தல் ஆணையம் தான் நடத்தும். வித்தியாசம் புரிஞ்சுக்கோங்க. 56வது கொஸ்டின். உள்ளாட்சி தேர்தலில் இடஒதுக்கீடு வழங்கப்படுவது ஏன்? சமூக நீதிக்காக. உள்ளாட்சி அமைப்புகள் மக்களாட்சியின் அடித்தளம் எனப்படுவது ஏன்னா, மக்களே நேரடியா பங்கேற்கிறதுனால. உள்ளாட்சி அமைப்புகளில் நிதி சிக்கல் ஏற்படுவது ஏன்? ஏன்னா, போதிய ஒதுக்கீடு அதுக்கு இல்லாததுனால. ஏன்னா, இப்போ உள்ளாட்சி எலெக்ஷன் நடத்துனதுனாலே கொஞ்சம் டைட்டா போகும். ஏன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்த்து அ குடுக்குற காசுல ஒரு பகுதிய ஒதுக்கி அந்த மாநிலம் வந்து அந்த தேர்தலாம் நடத்தணும். அப்ப வந்து அவங்களுக்கு அந்த மேலருந்து வர வேண்டிய ஒதுக்கீடு சரியா வராட்டினா, அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா எலக்ஷன் நடத்துறதுல ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதிகாரங்கள் தெளிவாக வரையறுக்கப்படாதது எந்த சிக்கலை உருவாக்குகிறது? செயல் இழப்பு. ஜாதி மதம் உள்ளாட்சி முடிவுகளை பாதிப்பது ஏன் ஆபத்தானது? ஏன்னா, ஜாதி மதம்ன்றது உள்ள வந்து ஜாதிக்காக ஓட்டு போட்டேன், என் மதத்துக்காரன் அதுக்காக ஓட்டு போட்டேன்னு போடும்போது, ஆட்டோமேட்டிக்கா அது ஜனநாயகத்துக்கு எதிரானதா மாறுது. இந்த மாரி கொஸ்டின்லாம் உங்களுக்கு பிரிலிம்ஸ்ல வருமான்னா, ரொம்ப சான்ஸ் கம்மி தான். ஆனா மெயின்ஸ்ல கண்டிப்பா வரும். ஒரு மாநிலத்தோட ஒரு எலக்ஷன பாதிக்கும் காரணிகள் எதுன்னு போது இந்த ஜாதி, மதம் இது எல்லாமே நீங்க இன்சஸ் பண்ண வேண்டி வரும். ஓகே. அடுத்த கொஸ்டின் பாருங்க. உள்ளாட்சி அமைப்புகளில் நிர்வாக அலுவலர்கள் முக்கியம் ஏன்? ஏன்னா, திட்ட அமலாக்கத்திற்காக. ஒரு திட்டத்த பிளான் படி கரெக்ட்டா எக்ஸிக்யூட் பண்றதுக்கு நிர்வாக அலுவலர்கள், சிஇஓஸ் வந்து கண்டிப்பா வேணும். உள்ளாட்சி அமைப்புகளில் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளின் பொறுப்பு என்ன? அப்படின்னா, முழுக்க முழுக்க மக்கள் நலன். உள்ளாட்சி அமைப்புகள் இல்லாமல் மக்களாட்சி சாத்தியமானா? கிடையவே கிடையாது. கிராம சுயராஜ்யம் காந்தியடிகளுக்கு முக்கியமா இருந்தது. ஏன்னா, இந்தியாவின் ஆன்மா கிராமங்களில் இருப்பதால். இந்தியாவின் ஆன்மா கிராமங்களில் தான் இருக்கிறது. இந்தியாவின் முதுகெலும்பு கிராமம். இந்தியாவின் உயிர் நாடி கிராமங்கள். இந்த வார்த்தைகள்லாம் வந்து யார் சொன்னதுன்னு கேட்டா, காந்தியடிகள். காந்தியின் கிராம சுயராஜ்யத்தின் அடிப்படை கோட்பாடு என்ன? சுயசார்பு. கிராமங்கள் அவங்களுக்கு தேவையானத யாரையும் டிபெண்ட் பண்ணாம தன்னைத்தானே சுயசார்பா இருக்கணும். கிராம சுயராஜ்யத்தில் அரசு பங்கு என்னன்னா, அதுக்கு சப்போர்ட் பண்ணணும் கவர்மெண்ட். அவங்களுக்கு ஏத்த மாதிரி. உள்ளாட்சி அமைப்புகள் வளர்ச்சியை எவ்வாறு ஊக்குவிக்கின்றனன்னா, உள்ளூர் திட்டமிடல். உள்ளாட்சி அமைப்புகளில் பெண்கள் பங்கேற்பு அதிகரிப்பதன் விளைவு சமூகம் மாறிக்கிட்டே வருது. அதனால லேடீஸ் அதிகமா பார்ட்டிசிபேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. உள்ளாட்சி அமைப்புகள் சமூக நீதியை எவ்வாறு உறுதி செய்கின்றன? இதுல சமூக நீதி இருக்கு எது மூலமா? இடஒதுக்கீடு பெண்களுக்கு பண்றது மூலமா. இடஒதுக்கீடு பெண்களுக்கு மட்டும் கிடையாது. ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு ஒரு வாட்டி ரிசர்வ் தொகுதி அப்படின்னு சொல்லி, அம் அ தாழ்த்தப்பட்ட எல்லாருக்குமே நிக்கிறதுக்கான அதிகாரத்த குடுப்பாங்க. ஏன்னா, இல்லாட்டி வருஷம் பூரா எல்லாமே அங்க இருக்கிற அந்த ஒ அ அவங்களா வந்து தன்னை உயர்குடின்னு சொல்லிக்கிறவங்க வந்து என்ன பண்ணிடுறாங்க,
அவங்களே மறுபடியும் மறுபடியும் எலெக்ஷன்ல நிக்கிறது, அவங்களே வந்து தலைவரா இருக்கிறது, கீழ இருக்கவங்கள எப்பயுமே தட்டிக்கிட்டே இருக்கிறது. அதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, கவர்மெண்ட் ச சைக்கிள் மாரி ஓகேவா? ஒரு குறிப்பிட்ட இயர்ஸ்க்கு பீரியடுக்கு அப்புறம் ஒரு 2, 3 எலக்ஷன்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து ரிசர்வ் தொகுதின்னு சொல்லுவாங்க. அங்க இருக்கிற அம் பட்டியல் இனத்த சேர்ந்தவங்களும், மக்களும் தான் வந்து அந்த எலக்ஷன்ல அந்த வாட்டி நிக்கணும். அதே மாதிரி அடுத்து ஒரு 2, 3 பீரியடுக்கு ஒரு வாட்டி பெண்களுக்குன்னு ஒதுக்குவாங்க. லேடீஸ் மட்டும் தான் நிக்கணும். ஓகேவா? உள்ளாட்சி அமைப்புகள் வளர்ச்சி திட்டங்களை சிறப்பாக அமல்படுத்துவது எப்படின்னா, உள்ளூர் தேவைகளை அறிந்ததால். ஏன் இவங்கனால பண்ண முடியும்னா, லோக்கல்ல என்ன பிரச்சனை அப்படிங்கிறது அவங்களுக்கு தெளிவா தெரியும். ஏன்னா, அவங்களோடயே இருக்கிறதுனால. அப்ப அவங்களால இன்னும் கொஞ்சம் சிறப்பா செயல்பட முடியும். மத்திய அளவுல, மாநில அளவுல மக்களுக்கு செய்றத விட, உள்ளாட்சி அமைப்புகளால மக்களுக்கு நல்லா செய்ய முடியும். உள்ளாட்சி அமைப்புகளில் வெளிப்படைத்தன்மை முக்கியம் ஏன்? ஏன்னா ஊழல் இருக்கக்கூடாது. கிராம சபை கூட்டங்களில் மக்கள் பங்கேற்பு குறைவின் விளைவு. இப்ப கிராம சபை கூட்டம் நடந்தாலே யாருமே போறதே கிடையாது. ஆமா, அதுல போய் யாரு இப்போ நல்ல ஒரு இன்ட்ரஸ்டிங்கா, வேல்யூபிளா உண்மையிலேயே ப்ராப்பரா நடந்துச்சுன்னா எல்லாருமே போக ஆரம்பிப்பாங்க. கடமைக்கு நடத்த ஆரம்பிக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா கூட்டங்களுக்கு ஆள் போறது குறைய ஆரம்பிச்சுரும். அப்படி ஆகும்போது ஊழல் அதிகமாகும். ஜனநாயகம் அப்படிங்கிற வார்த்தையே பலவீனமாயிரும். உள்ளாட்சி அமைப்புகள் இல்லாமல் மத்திய அரசு செயல்திறன் குறையும். ஏன்? இப்ப உள்ளாட்சி அமைப்பு இல்லன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட அம் வேலையே வந்து ரொம்ப டவுன் ஆகும். ஏன் அப்டின்னா, நிர்வாக சுமை அதிகரிப்பதால், உள்ளாட்சி நெறைய மேனேஜ் பண்ணிக்கிறது. அதனால தான் மேல இருக்கிறவங்கனால கொஞ்சம் ஃப்ரீயா மத்த விஷயங்கள பார்க்க முடியுது. நிர்வாக சுமை வந்து அவங்களுக்கு குறையுது. உள்ளாட்சி அமைப்புகள் அரசியலமைப்பு சட்ட அந்தஸ்து பெற்றதன் பயன் என்ன? ஏன்னா, அது நிரந்தர தன்மையா இருக்கிறதுனால. உள்ளாட்சி அமைப்புகள் சமூக சமத்துவத்தை மேம்படுத்துவது எப்படி? பிரதிநிதித்துவம். ஏன்னா, அ காந்தி காலத்துல கொண்டு வந்த ஒரு பஞ்சாயத்து ராஜ். ஒருவேள வருஷங்கள் போக போக அத இல்லாமயே பண்ணியிருக்கலாம். ஓகேவா? கவர்மெண்ட் வந்து ஒரு ஸ்டேட், ஒரு நாடு இன்னொரு நாட்டவே கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணும்போது, ஒரு லோக்கல் பஞ்சாயத்து எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா அவங்க நெனச்சிருந்தா கேன்சல் பண்ணியிருக்கலாம். ஆனா, இப்ப வரைக்குமே அந்த இதெல்லாமே அப்படியே இருக்கு. அத வந்து கரெக்ட்டா எலக்ஷன்ஸ நடத்தி கொண்டு போயிட்டு இருக்காங்கனாலே, அதோட முக்கியத்துவம் உணர்ந்ததுனால தான். உள்ளாட்சி அமைப்புகள் பொருளாதார வளர்ச்சிக்கு உதவுவது எப்படின்னா, அடிப்படை வசதிகள சரி பண்ணி குடுக்கறதுனால, மக்களோட அடிப்படை வசதிகள. உள்ளாட்சி அமைப்புகளில் கல்வி விழிப்புணர்வு ஏன் அவசியம்? ஏன்னா, படிச்சவங்க இருக்கும்போது தான் ஆட்டோமேட்டிக்கா அவங்க கிராம சபை கூட்டங்கள்ல கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. மக்களோட பங்கேற்பு அதிகரிக்கும் அரசியல்ல. உள்ளாட்சி அமைப்புகள் ஜனநாயகத்தை வலுப்படுத்துவது எப்படி? ஏன்னா, அதுதான் அடிமட்ட பேசிக் ஆட்சிய நடத்துது. அத அத ஒட்டி தான் அடுத்த ஆட்சிகள் எல்லாம் தொடர்ந்து நடக்குது. உள்ளாட்சி அமைப்புகள் இல்லாத நாடுகள் சந்திக்கும் சவால் என்னன்னா, மையப்படுத்தப்பட்ட அதிகாரம். சென்டர்ல எல்லா அதிகாரமும் போய் குமிஞ்சிரும். அதிகாரம் வந்து பரவலாக்கப்படாது, பிரிச்சு குடுக்கப்படாது, பகிரப்படாது. ஓகேவா? உள்ளாட்சி அமைப்புகள் அரசியல் நிலைத்தன்மைக்கு உதவுவது எப்படின்னா, மக்கள திருப்திப்படுத்துறது மூலமா. உள்ளாட்சி அமைப்புகளில் கண்காணிப்பு அவசியம் ஏன்? செயல்திறன உறுதி பண்ண. உள்ளாட்சி அமைப்புகளில் வருமான ஆதாரம் ஏன் முக்கியம்? அப்படின்னா, சுயநிலைக்கு அது ரொம்ப முக்கியம். லாஸ்ட் 20 கொஸ்டின் எப்பயுமே மெயின்ஸ் ஃபோக்கஸ்ல இருக்கும். நான் சொல்லியிருக்கேன். அதனால நல்லா படிச்சுக்கோங்க. உள்ளாட்சி அமைப்புகள் வளர்ச்சியில் இளைஞர்களின் பங்கு என்னன்னா, அதுல வாலண்டியரா இன்வால்வ் ஆகணும். செயல்படணும். நம்ம வந்து புதுசா போய் எதுவும் பண்ண வேண்டாம். எலக்ஷன் நடக்குதா? ப்ராப்பரா ஓட்டு போடுங்க. கிராம சபை கூட்டம் நடக்குதா? ப்ராப்பரா போய் அதில அட்டெண்ட் பண்ணி, அத கொஸ்டின்ஸ் கேட்க ஆரம்பிங்க. அட்லீஸ்ட் உங்களுக்கு கேட்க பிடிக்காட்டி கூட என்ன நடக்குது அப்படிங்கிறத கவனிக்க ஆரம்பிங்க. இதுவே இளைஞர்களோட முக்கியமான பங்கா இருக்கும். உள்ளாட்சி அமைப்புகள் சமூக ஒருங்கிணைப்பை உருவாக்குவது எப்படி? ஏன்னா கூட்டு முடிவு எடுக்கிறதுனால. உள்ளாட்சி அமைப்புகள் இல்லாமல் சமூக பிரச்சனைகள் அதிகரிப்பது ஏன்னா, உள்ளாட்சியில டக்கு டக்குன்னு உடனே தீர்ப்புகள் கிடைக்கும். ஆனா அது இல்லாட்டினா தீர்வுகள் தாமதம் ஆகும். அதுக்கு சொல்யூஷனே கிடைக்காது. ஒரு ஊர்ல தண்ணி பிரச்சனை வருஷக்கணக்குல இருக்கும்போது, ஆட்டோமேட்டிக்கா அது சென்ட்ரல் வரைக்கும் பாதிக்கும். உள்ளாட்சி அமைப்புகள் அரசின் நம்பகத்தன்மையை உயர்த்துவது எப்படி? அப்படின்னா, நேரடியா தொடர்பு மூலமா. உள்ளாட்சி அமைப்புகள் மனித உரிமைகளுடன் தொடர்புடையது. ஏன்னா, அடிப்படை சேவைகள் அவங்க பார்த்துக்கிறதுனால. உள்ளாட்சி அமைப்புகள் சமூக பொறுப்புணர்வை வளர்ப்பது எப்படின்னா, பங்கேற்பு மூலம். அதில இன்வால்வ் ஆக ஆரம்பிச்ச உடனே, ஆட்டோமேட்டிக்கா ஒவ்வொரு கிராமத்திலயும் அவங்க இன்வால்வ் ஆகும்போது, இந்திய அளவுல
பாலிடிக்ஸ்க்குள்ள ஒரு நாலேஜும் வருது. அதுக்கான ஆர்வமும் அவங்களுக்கு ஏற்பட ஆரம்பிக்குது. உள்ளாட்சி அமைப்புகள் எதிர்கொள்ளும் மிகப்பெரிய சவால் நிதி பற்றாக்குறை. மேக்ஸிமம் பற்றாக்குறையினால தான். உள்ளாட்சி அமைப்புகளில் பயிற்சி பெற்ற நிர்வாகம் ஏன் அவசியம்? திறமையான நிர்வாகத்திற்கு. உள்ளாட்சி அமைப்புகள் திட்ட தோல்விக்கு காரணம் என்ன அப்படின்னா, மக்கள் பங்கேற்பு இல்லாததுனால. எவ்வளோதான் பிளான் பண்ணாலும் உள்ளாட்சி அமைப்பு வந்து டவுன் ஆயிரும் ஒரு சில நேரம். பெருசா வந்து அவங்களால சக்சஸ் பண்ண முடியாது. காரணம், மக்கள் வந்து அதில எதுவுமே பார்ட்டிசிபேட் பண்ணாம இருக்கிறது. உள்ளாட்சி அமைப்புகள் அரசியல் விழிப்புணர்வை எவ்வாறு வளர்க்கின்றன? தேர்தல் மூலம். உள்ளாட்சி தேர்தல்ல நிக்கிறதுனால, யாரு நிக்கிறாங்க? எப்படி எலக்ஷன் நடக்குது? எலக்ஷன் பூத்துனா என்ன? அதுக்கு அம் யார் வந்து உள்ள அந்த பூத் ஏஜென்ட்டா இருக்கிறாங்க? யாரெல்லாம் கொண்டு வந்து அந்த போலீஸ் இத வந்து அதே ஸ்டேட்டுக்காரங்கள போட மாட்டாங்க. நீங்க பார்த்துருக்கீங்களா? எலக்ஷன் நடக்கும்போது செக்யூரிட்டிக்கு போலீஸ் வந்து வேற வேற ஸ்டேட். ஏன்னா, அவங்க அந்த ஸ்டேட்டா இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா அவங்க ஏதோ ஒரு கட்சிக்கு சேர்ந்தவங்களா இருப்பாங்க. இல்ல அவங்க குடும்பத்த சேர்ந்தவங்க இருப்பாங்க. அப்ப ஆட்டோமேட்டிக்கா அந்த கட்சி உணர்வு வந்துரும். அதுக்காக மொழியே தெரியாத எங்கெங்கேயோ வேற வேற ஸ்டேட்காரங்கள தான் போடுவாங்க. இப்ப இதெல்லாமே நம்ம எலக்ஷன் நடக்கும்போது கண்கூடா பார்க்கிறதுனால, அவங்களுக்கு அரசியல்னா என்ன? எப்படி நடக்குது? எப்படியெல்லாம் அத ஏமாத்துறாங்க? எப்படி எலக்ஷன் வந்தோனே நடிக்கிறாங்க? அந்த மாதிரி நெறைய விஷயங்கள கத்துக்குறாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த அரசியல பத்தின ஒரு விழிப்புணர்வு அவங்களுக்கு கிடைக்குது. ஒருத்தர் நல்லவர செலக்ட் பண்ணும்போது எப்படி அடுத்து அவங்க ஃபேஸ் பண்றாங்க? கெட்டவங்கள செலக்ட் பண்ணும்போது அடுத்து வர்ற பிரச்சனைகள்லாம் அந்த ஊர் எப்படி ஃபேஸ் பண்ணுது? இது எல்லாமே அவங்களுக்கு பெரிய லெவல்ல தலைவர்கள செலக்ட் பண்ண யூஸ்ஃபுல்லா இருக்கு. உள்ளாட்சி அமைப்புகள் வளர்ச்சி மற்றும் ஜனநாயகம் இடையிலான பாலமா? அப்படின்னு பார்த்தா, ஆம். உள்ளாட்சி அமைப்புகள் சமூக சமநிலையை எவ்வாறு பாதுகாக்கின்றன? அப்படின்னா, உள்ளூர் முடிவுகள் மூலம். உள்ளாட்சி அமைப்புகள் எதிர்கால மக்களாட்சிக்கான அடித்தளம் ஏன்? தலைமுறை பயிற்சி படுது அடுத்தடுத்து. ஓகேவா? அவங்கள பார்த்து அவங்க பிள்ளைங்க, அவங்கள பார்த்து ட்ரெயின் ஆயிர்றாங்க. உள்ளாட்சி அமைப்புகள் மக்கள் அதிகாரத்தை வெளிப்படுத்துவது எப்படி? அப்படின்னா, நேரடியான நிர்வாகத்து மூலமா. உள்ளாட்சி அமைப்புகள் அரசின் வெற்றியை நிர்ணயிப்பது ஏன்? அடிமட்ட செயல்திறன். இந்த அழகின் மைய கருத்து என்ன? அதாவது இந்த மொத்த லெசனோட கோர் பாயிண்ட் என்ன? மாரல் ஆஃப் த ஸ்டோரின்னு போடுவாங்கல்ல, அது மாரி. உள்ளாட்சி அமைப்புகளே மக்களாட்சியின் அடித்தளம் அப்படிங்கிறது தான் இந்த மொத்த லெசன்லயும் சொல்ல வராங்க. அதாவது ஸ்டார்ட்டிங்லயே சொல்லியிருப்பாங்க. தன்னாட்சி குடியரசின் கருவி என அழைக்கப்படுவது எது? அப்படின்னா, உள்ளாட்சி அமைப்புகள்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? அதுதான் இந்த மொத்த லெசனோட கோர் பாயிண்ட்டாவே இருக்கு. இப்ப இதுல பாக்ஸ் கொஸ்டின்ல ஒண்ணு குடுத்துருப்பாங்க. 1917ல வந்து ஈரோடு நகராட்சியோட தலைவரா பெரியார் இருந்தாரு. அப்பயே வந்து குழாய்கள் மூலமா குடிநீர் விநியோகம் பண்ண 1919ல விநியோகம் பண்ணியிருப்பாரு வீட்டு வீட்டுக்கு. ஓகேவா? இப்ப நம்ம ஜல் சக்தி அப்படி இப்படின்னு நெறைய அமைப்புகள் போட்டு வீட்டுக்கு கொண்டு வரோம் தண்ணி எல்லாம். ஆனா, அந்த காலத்திலேயே 17ல வந்து தலைவரா இருந்த பெரியார் வந்து 19லயே அந்த குடிநீர கொண்டு வந்திருக்காருன்றது ஒண்ணு குடுத்துருப்பாங்க. அதே மாதிரி ஓடந்துறைன்னு ஒரு கிராமம் இருக்கு கோயம்புத்தூர்ல. அந்த கிராமத்துல குடிசைகளே இல்லாத கிராமமா கவர்மெண்ட்டால அறிவிக்கப்பட்ட ஒரு கிராமம். அது ஃபர்ஸ்ட்டு அவங்களோட அச்சீவ்மெண்ட். 2வது என்னன்னா, கிட்டத்தட்ட 2,50,00,000 கோடிக்கு ஒரு காற்றாலைய விண்ட் மில்ல அவங்களே தயார் பண்ணி, அவங்க ஊர்ல வச்சிருக்காங்க. ஓகேவா? காற்றாலைய ஒண்ண உருவாக்கியிருக்காங்க. அந்த காற்றாலை மூலமா வருஷத்துக்கு 7,5 லட்சம் யூனிட் வந்து கரண்ட்ட அவங்க தயாரிக்கிறாங்க. அவங்க சுயமா அந்த கிராமத்து மக்கள் மட்டுமே சேர்ந்து 7,5 லட்சம் யூனிட். இதுல 2,5 லட்சம் யூனிட் தான் அந்த கிராமத்துக்கு தேவைப்படுது. மிச்சம் 5 லட்சம் யூனிட்ட அவங்க வருஷம் வருஷம் டான்ஜெட்கோன்னு சொல்லுவோம் இல்லையா? அது தமிழ்நாடோட கரண்ட் இது. அதுக்கு வருஷத்துக்கு ரூ. 20,00,000க்கு அத விக்கிறாங்க. இது ஈவன் வந்து 4, 5 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த டேட்டா. இப்பலாம் இன்னும் யூனிட்டும் ஜாஸ்தியாயிருக்கும். அவங்க விக்கிற அமௌண்ட்டும் ஜாஸ்தியாயிருக்கும். அந்த இதுபடி புக்ல குடுத்ததுபடி சொல்றேன். ரூ. 20,00,000க்கு அவங்க விக்கிறாங்க. அப்போ வருஷத்துக்கு 20,00,000 கிடைக்கும்போது, அந்த 20,00,000த்த அந்த கிராமத்துக்கு வேற எதுக்காவது அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட்டு 2,50,00,000 கோடிக்கு ஒரு விண்ட் மில்ல போட்டது தான். அந்த யூனிட் மூலமா அவங்களுக்கு வருஷம் பூரா கரண்ட் பில் ஃப்ரீ ஆயிருச்சு. ஓகேவா? ஃப்ரீ கரண்ட்டு பிளஸ் ரூ. 20,00,000 அந்த ஊருக்கு காசு வருஷம் வருஷம் கிடைக்குது. 20,00,000 கிடைச்சா, அந்த ஊர்ல என்னென்ன பண்ணலாம்? ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொன்னும் பண்ணலாம் இல்லையா? ஒரு ரோடு போடலாம். அடுத்த வாட்டி பசங்களுக்கு ஒரு கிரவுண்ட் கட்டி குடுக்கலாம். அடுத்த வாட்டி ஒரு ஸ்கூல டெவலப் பண்ணலாம். அப்படி ஒவ்வொன்னா அவங்க டெவலப் பண்றாங்க. ஓகேவா? இப்ப இது மட்டும் இல்லாம 9 கிலோவாட் இருக்கிற மாதிரி பயோமாஸ் மூலமா அந்த கழிவுகள் மூலமா ஆ சோலார் லேம்ப், பயோகேஸ் குக்கிங்க்கு இதெல்லாம்
தண்ணி இறைக்கிறதுக்கு இந்த மாதிரி தேவைப்படுற பயோமாஸையும் வச்சு கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறதையும் இப்போ புதுசாக அவங்க செஞ்சிட்ருக்காங்க. ஓகேவா? இது வந்து அந்த கிராமத்தை பற்றி ஒரு கொடுத்துருப்பாங்க. இது எக்ஸாமில் வருதோ இல்லையோ நம்மலாம் கண்டிப்பாக தெரிஞ்சுக்க வேண்டியது. ஏன்னா ஒவ்வொரு கிராமத்துலேயும் உள்ளாட்சியிலையும் இருக்கிற இளைஞர்களும் இல்லை பதவியில் இருக்கவங்களும் இது எத்தனையோ பஞ்சாயத்து தலைவரோட பசங்களே இதில் பார்த்துட்ருப்பீங்க. அதனால நான் சொல்கிறேன். நம்ம நினச்சா அந்த கிராமத்தை எவ்வளவோ டெவலப் பண்ண முடியும். அந்த முயற்சியை நம்ம எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான். இது பரீட்சை எழுதி பாஸ் பண்ணுறதுக்காக கிடையாது. இந்த விஷயங்கள் நம்ம ஏற்றுக்கணும். ஆமால்ல, இப்போ நம்ம கிராமத்தில் நம்ம தூர் வாரனா என்ன? நம்ம கிராமத்தில் இருக்கிற இளைஞர்கள்லாம் சேர்ந்து ஒரு முயற்சி எடுத்தோன்னா, நம்ம கிராமத்தில் இந்த மாதிரி பாருங்க, ஒரே ஒன்று தான் அவங்க. அவங்க பண்ணது வீட்டுக்கு ஆளுக்கு கொஞ்சம் காசை போட்டு ஒரு விண்டு மில்லை வச்சது. அது மூலமா அவங்களுக்கும் லாபம். வருஷம் வருஷம் இன்னும் கவர்மெண்ட்டுக்கும் வித்து இன்னும் காசாக்குறாங்க. இது மாரி ஏதாவது ஒரு முயற்சி அந்த ஊர்ல பண்ணா ஊரும் டெவலப் ஆகும். ஓகேவா? இந்த மாரி விஷயங்கள நம்ம பண்ண முயற்சி பண்ணணும். இல்ல நம்மளுக்கு பின்னாடி வர சந்ததியினருக்காவது சொல்லணும். படிக்கிற படிப்பு இதுவரைக்கும் தான் நம்ம மார்க்குக்காக படிச்சோம். இப்ப எல்லாருமே டிகிரி முடிச்சு ஒரு நல்ல ஒரு மெச்சூர்டான ஸ்டேட்டுக்கு வந்துட்டோம். இனிமேலாவது படிங்க, பாஸ் பண்ணுங்க. பாஸ் பண்ண பிறகு நான் அதிகாரி ஆயி இத செயல்படுத்துவேன் அப்படின்றத விட, அதுக்கு முன்னாடியே இதெல்லாம் உள்வாங்கிக்கிட்டு நம்மனால முடிஞ்சத செய்யணும். ஒருவேளை நான் பாஸே ஆகாட்டி கூட, நான் படிச்ச விஷயங்கள் என்னோட ஊரையோ, என்னையோ, இல்ல எனக்கு பின்னாடி வர்ற தலைமுறையையோ மாத்துறதுக்கு உதவும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட படிங்க. ஓகே, மறுபடியும் அடுத்த வீடியோல உங்கள நான் மீட் பண்றேன். இந்த பிடிஎஃப் வேணும்னா கீழ லிங்க்ல டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. செக் பண்ணி ₹500 பே பண்ணீங்கன்னா எல்லாமே நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க் யூ. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை.